ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஏக்கரா 51 சென்ட்டுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க பல்லடத்துலேருந்துங்க ஒரு 56 கிலோமீட்டரில் காரத்தொழுவுங்கிற ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1.25 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் தோப்புக்கு ரீச் ஆகிடலாங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து 24 கிலோமீட்டருங்க, தாராபுரத்துலேருந்து 18 கிலோமீட்டருங்க. எல்லாமே நாட்டு மரங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90 மரம் இருக்குதுங்க. மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 வயசு பக்கம் ஆச்சுங்க. எல்லாமே நாட்டு மரம் கூடங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி கிணறு வந்துருங்க. மரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இதே கணிச்சு நல்லா காப்பில் இருக்குதுங்க. எல்லா மரமுங்க ஒரு தனி கிணறுங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு சர்வீஸ் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. சர்வீஸ் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க. கிணறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜலமூலையிலே அமைஞ்சிருக்குதுங்க. இதான் வந்து கிணறுங்க. தண்ணி பாருங்கள் மேலாலேயே இருக்குது. கிணத்தோட ஆழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 68 to 70 அடி பக்கம் வருங்க. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 7 மாதம் வந்து அமராவதி பாசனம் பாயக்கூடிய பகுதிங்க. பூமியோட வந்து கிழவோட்டில் வந்து பென்சிங் வந்துடுங்க. ஒரு தனி கிணறுங்க. சர்வீஸ் வந்து வீட்டு சர்வீஸுங்க. அமராவதி பாசனமும் பாயிங்க. கரெக்டாக உங்களுக்கு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 மீட்டர் தூரத்துக்கு வந்து மண் பாதையில் உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க. தடத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 அடி அகலம் வருங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஓட்டு வீடு இருக்குதுங்க. தெம்பரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு வீடுங்க, முன்னாடி சிம்ஷீட்டுங்க. வடவரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே சிம்ஷீட் போட்ட மாதிரி வந்து வீடுங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் கிச்சனோட இருக்கிற மாதிரி வீடுங்க. முன்னாடி வந்து கூலிங் சீட் போட்டிருக்கிறாங்க. இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஏக்கரா 51 சென்ட்டுங்க. இதுக்கு வந்து 2 வீடு அடங்குங்க. கிழவோட வந்து பென்சிங் வரைக்கும் வந்துடுங்க. இதான் 2வது ஏக்கரா தெம்பரம் இருக்கிற இது வீடுங்க. இதுக்கு வந்து பாத்ரூம் வசதியோடு இருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 வீடு வந்து ரெண்டுமே வந்து பெரிய வீடுங்க. வீட்டோட தென்னந்தோப்பு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்ட் சூட்டபிள் ஆகுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோடு வந்துங்க கரெக்டாக ஒரு 1.25 கிலோமீட்டர்லேயே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து 800 மீட்டர் தூரத்துக்கு வந்து மண் பாதை வழியாக வர்ற மாதிரி இருக்குங்க. தடம் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான தடங்க, 18 அடி பக்கம் வருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி பாசன வசதியும் இருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஏக்கரா 51 சென்ட்டுங்க. இது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்துங்க 80 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறுபடி விலை அனுசரித்து பேசிக்கலாங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல் நட ஓடுற ஏரியாங்க. வயல் கரும்பு நட ஓடுற ஏரியாங்க. வருஷத்தில் வந்து 6 மாதம் வாய்க்கால் தண்ணி பாயிற ஏரியாங்க. தண்ணீர் பற்றாக்குறையே வராதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஏக்கரா 51 சென்ட்டுங்க. பிரித்து கொடுக்க மாட்டாங்க, மொத்தமாக தான் கொடுப்பாங்க. மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் பூமிங்க. இதான் வந்து தடங்க. தடத்தோட அகலம் வந்து ஒரு 18 அடி வருங்க. தாரோடு வந்து கரெக்டாக 800 மீட்டர் நீங்கள் உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க. மொத்த ஏரியா வந்துங்க 1 ஏக்கரா 51 சென்ட்டுங்க. ரேட்டு வந்து மொத்தமாக 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.